ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். நான் தான் உங்கள் என்டிகே நிர்மல் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் 3 BHK. மிடில் கிளாஸோட லைஃபை பிரதிபலிக்கிற இந்த படம் எப்படி இருக்குன்றத இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தியேட்டரிக்கல் ரன்ல இருக்க படத்தை எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணுறனால இந்த செக்மெண்ட்டோட பேர் மினி டாக்ஸ். ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ மூலமாக தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம கண்டென்ட் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நம்ம கண்டென்ட் நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்சவங்க க்ளோசர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த 3 BHK படத்தோட ஓவர்வியூ என்னன்னா, இந்த படத்தோட மெயின் லீட் சரத்குமார் தன்னோட ஃபேமிலி, அதாவது வைஃப் தேவயானி, மகன் சித்தார்த் அண்ட் டாட்டர் மீதா ரகுநாத், இவங்களாம் ஒரு ஃபேமிலியா இருப்பாங்க. இவங்க பல வாடகை வீட்டுல மாறி மாறி வாழ்ந்திருப்பாங்க. வாடகை வீட்டுல படுற கஷ்டங்கள் காரணமா சாகரத்துக்குள்ள சொந்த வீடு வாங்கி மூவ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சரத்குமார் அண்ட் ஃபேமிலி வீடு வாங்க முயற்சி பண்ணும்போது என்னென்ன கஷ்டப்படுறாங்க அப்படின்றதும், சொந்த வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படின்றதும், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத மீதி கதையா பண்ணியிருக்காங்க. நம்ம கிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நம்ம பாடி லாங்குவேஜை பார்த்து எடை போடுவாங்கப்பா. நான் சொன்ன இந்த கதையை நீங்க ட்ரெய்லர்லயே பார்த்திருக்கலாம். ஆனாலும் ஸ்கிரீன் பிளே மூலமா அடுத்தடுத்த சீன்ஸை ரொம்ப அழகா நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. எல்லா மிடில் கிளாஸோட லைஃப்லயும் ஏதாவது ஒரு கட்டத்துல வாடகை வீட்டுல இருந்துகிட்டு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்றது, அதுக்குன்னு மெனக்கட்ட அமௌண்ட் ரெடி பண்றது, இன்னமும் வாடகை வீட்டுல இருந்துகிட்டு சொந்த வீடு வாங்கணும்ன்ற ஒரு கனவோட உழைச்சிக்கிட்டு இருக்கிறதுன்ட்டு ஏதாவது ஒரு வகையில இந்த படத்தோட நம்ம கண்டிப்பா கனெக்ட் ஆயிடுவோம். இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் இந்த படத்தோட ஸ்டோரியை ஓவர் டூ பண்ணாம ஒரு மீட்டருக்குள்ளேயே யதார்த்தமா சொல்லியிருக்காரு. இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்பதான் நம்ம கண்டென்ட் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா அது இந்த படத்தோட கேஸ்டிங் தான். எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பா சரத்குமார் அண்ட் சித்தார்த் ரெண்டு பேருமே அவங்க கேரக்டரோட நம்மள கனெக்ட் பண்ணி பாக்குற அளவுக்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நல்ல முடியலன்னா என்ன, பிரபு இருக்கான், அவன் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவேன்ப்பா. படத்துல எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. குறிப்பா சித்தார்த் தன்னோட ஃபேமிலி கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஒன்று கொடுத்திருப்பாரு. சித்தார்த் என்ன சொல்ல போறாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க தன்னோட ஃபேமிலி கிட்ட சித்தார்த் போய் நிப்பாரு. அவரு முடியலன்னு சொல்லிட்டு பிரேக் ஆகி அந்த சீன்ல அழுவாரு. அந்த சீன் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. சித்தார்த் உண்மையிலேயே இந்த சீன் மட்டும் இல்லாம எல்லா சீன்ஸுமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்காரு. யோகி பாபு படத்துல இருக்காரு, அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ்னா அது இந்த படத்தோட பிரசன்டேஷன் தான். இந்த படம் எல்லா ஆடியன்ஸுக்குமே எமோஷனலா கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ராவா பிரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். அது நல்லாவே இருந்தாலும் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எதுவுமே இந்த படத்துல இல்ல. குறிப்பா பாட்டு காமெடின்னு சொல்லிட்டு எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம யதார்த்தமா ஒரு படமா வந்திருக்கு. இது கமர்ஷியல் படம் பாக்குற ஆடியன்ஸுக்கு பிடிக்காம போயிடும். ஆனாலும் கதையா என்ன நினைச்சாங்களோ அதை பக்காவா பிரசன்ட் பண்ணிருக்காங்க இந்த மூவி டீம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரோட்டகானிஸ்ட் சித்தார்த் தன்னோட மூவி ப்ரொமோஷன்ஸ்ல சூப்பரா பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. அதுவே சித்தார்த் ஓவரா பேசுறாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 3 BHK படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். சார் 7.5 காமெடி பண்றீங்க. இந்த ரிவ்யூ மூலமா தான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்ச உங்க க்ளோசர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதனால உங்க கருத்துக்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்ம கேட்டு வேந்த நல்ல ஆடியோ புக்ஸை நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய். வீடியோ முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஏன் பிளாக் ஸ்கிரீனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.